கோட்டாபே ராஜபக்ச கூட இருந்தது எப்படி? நான் தான் சர்வாதிகாரி, மக்களால் தான் வெளியே போட்டேன். கோட்டாபே ராஜபக்ச இவரும் ஆளுநர் நினைச்சிருக்காரு, அவர் பெரிய சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி இல்லைங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் போவோம். நாங்கள் நிச்சயமாகவே நாங்கள் அடுத்த செயல்பாடு நாங்கள் அனுப்போம் பேசி அது முடிஞ்சா முடிஞ்சா உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு அமைதியான நிலை 3 நாளாக நாங்கள் அமைதியான நிலையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லை. நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கும் வடமாகாணத்தில் எல்லா பாடசாலைகளும் ஒன்றாக சேர்த்து இதுக்கு எதிரான ஒரு செயல்பாடு நாங்கள் எங்களை பலத்தை காட்டுவோம். அதில் முக்கியமான பங்கு இருக்குது உங்களுக்கு தான். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இதுக்கான செயல்பாடு போவோம். நாங்கள் எல்லோரும் இதை நாங்கள் செய்வோம். நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். நாங்கள் கட்டமாக செய்கிறதா ஒட்டுமொத்தமாக செய்கிறதாக நாங்கள் பேசி தீர்மானித்து அறிவிப்போம். உங்களுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும், இதில் இப்படி ஒரு மேலதிக அதிகாரிகளை செயல்பாடுகள் அதில் யாரும் நீங்கள் தயங்க வேண்டும். எதுக்குமாக பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்திருக்கிறோம். கோட்டாபே ராஜபக்ச கூட இருந்தது எப்படி? நான் தான் சர்வாதிகாரி, மக்களால் தான் வெளியே போட்டேன். கோட்டாபே ராஜபக்ச இவரும் ஆளுநர் நினைச்சிருக்காரு, அவர் பெரிய சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி இல்லைங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு தீர்மானம் எடுத்து நாங்கள் போவோம். நாங்கள் நிச்சயமாகவே நாங்கள் அடுத்த செயல்பாடு நாங்கள் அனுப்போம் பேசி அது நாங்கள் அறிவிப்போம். நாளைக்கு நாங்கள் அறிவிப்போம். டேட்டோட நாங்கள் அறிவிப்போம். இந்த சைடு நாங்கள் அறிவிப்போம் உங்கள் எல்லாரும். நீங்க உறுதியா நாங்க செய்வோம். ஆளுநர் பின்கதவால பதில் சொல்லாம ஓடினதே உங்களுக்கு வெற்றிதான். ஏனென்றால் அவங்க செய்த அநியாயத்தை நியாயப்படுத்த முடியல. இதுதானே உண்மையான பிராக்டிகல். தங்களுக்கு அதை நியாயப்படுத்த முடியல. அப்ப மோசடி நடந்திருக்குன்றத அவையலாவே ஏற்றுக்கொள்ளல. சரியா நியாயப்படுத்தி இருக்கலாம் என்றால் இன்றைக்கு முன்னுக்கு சொல்லி இருப்பாரு, அது சரியா தான் நடந்தது, இப்படி நடந்தாங்க. அப்ப அரசியல் பழிவாங்கல், முறைகேடு அனைத்துமே நடந்ததுன்ற அவர் பின்கதவால ஓடினதுல இருந்தே தெரியும். அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியா போடுவோம். ஆளுநர் செயற்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் முன் கொண்டு போவோம். நீங்க பயப்பட வேணும். அப்ப இப்ப விளங்குது, ஆளுநரும் சேர்ந்துதான் அந்த முறைகேடு. இப்ப நாங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஊடகங்களும் குழந்தை கொள்ளணும். இந்த பழிவாங்கல் எப்படி நடந்தது, அரசியல் பழிவாங்கல் நடந்திருக்குது, அதுக்கு நியாயப்படுத்த முடியல. ஆளுநர் எப்படி என்பிபிக்கு வேண்டப்பட்ட ஆக்களுக்கு அந்த இடமாற்றங்களை ரத்து செய்திருக்கிறார். சரிதான், ஒரு காலம் வேலை செய்யாத ஆக்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார் என்றதெல்லாம் இன்றையான் இந்த சம்பவம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா காட்டி விளங்குதானே. அப்ப அந்த அடிப்படையில பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இந்த கல்வியில பயங்கரமாக அரசியல் நுழைஞ்சிருக்கு. என்பிபி அரசியல் நுழைஞ்சு உள்ளுக்க இருந்து வேட்டையாடுதுன்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அப்ப இதுல எங்களோட தொழிற்சங்க உறுப்பினர்கள் பழி வாங்கப்பட்டிருக்கணும். அரசியல் தலையீடு இருந்திருக்குது. ஆளுநர் தங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்களுக்கும் என்பிபிக்கு வேண்டப்பட்ட ஆக்களுக்கும் நடந்திருக்கின்ற விஷயம் வெளிவந்திருக்கிற விடயம் இதுல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஊடக நண்பர்கள் நீங்கள் இதுகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி எங்களுடைய தொடர் போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் வெளிமாவட்டம் செய்யாம ஒழிச்சிருக்கிறோம்ன்றது இதே இருக்கிற டீச்சர்ஸுக்கு தெரியும். எவ்வளவு பேர் இருக்கிறோம், அவ்வளவு பேரை மறைச்சு வச்சுதான் தங்களுக்கு தேவையான அதிகாரிகள் தங்களுக்கு தேவையானவை மறைச்சு வச்சுதான் செய்யும். இதில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேர் இதுவரை வெளி மாவட்டம் செய்யாம இருக்கிறோம். அந்த லிஸ்ட் ஒன்றும் மரியாதை வேற
எல்லாரும் தொடர்புல இருங்கோ. எல்லாரும் தொடர்புல இருங்கோ. போராடாம வெள்ளையிலாது. போராடாம வெள்ளையிலாது. இதே வெற்றிதான். ஏன்னா ஒரு வடக்கு மாகாணத்தின் முக்கிய ஆளு தஞ்சை அலுவலகத்தில இருந்து பின்கதவால ஓடுறது. நாளைக்கு நீங்க போங்க. அந்த கேவலகட்டாளோட பேச வேணும். சரியா, ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு ஆளுநர் இது. அவனோட என்னத்துக்கு பேசிய எங்களுக்கு இருக்குது. சரியா, இப்ப எங்களுக்கு நாங்க சொல்றோம், இப்ப ஆளுநரின் செயலாளர் சொல்ற காரணம் வந்து இடமாற்றங்கள் நடந்திருக்குது. அதன்படி நீங்க பாருங்க, என்ன சரி செய்யுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப இதை கேட்க தான் நாங்க போயிருக்கோம். நாங்கள் சொன்னோம், இது ஒரு கேவலமான செயல்பாடு, இது நாங்கள் காண்டிக்கிற ஒரு செயல்பாடு இது. ஏன்னா வந்து எங்களோட பேசுறேன்னு சொல்லி ஆளுநரின் செயலாளர் கூட சொன்னா அவங்களோட கலந்துரையாடி பேசுறேன். அப்படி பேசாம எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறது இல்லை. பிரச்சனை தீர்க்காத சார் எங்களுக்கு சொல்ல இல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? அப்படி இதில் வந்திருக்கிறது ஆசிரியர்கள் வந்திருக்குது. அதனால நாங்கள் எங்களோட தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். நாங்கள் வந்து இது தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய பலமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்து காட்டுவோம். நாங்கள் இது ஒரு வகையாக விடமாட்டோம். இந்த செயல்பாடு தனிச்சா செய்கிற இந்த செயல்பாடு ஜேவிபி அரசின் தேவைக்கு தான் இது செய்கிறது. எங்களுக்கு தெரியும் அது அந்த தொழிற்சங்க கைக்கூலிகளுக்கு தேவையான மாதிரி அது நடந்திருக்குது. அதனால் நாங்கள் இந்த வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்கள் எங்களோட பாரிய செயல்பாடை நாங்கள் அறிவித்து நாங்கள் செய்வோங்கிறது நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். இதே வடமாகாண ஆசிரியர் அதிபருக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களோட பிரச்சனைகள் முன் வச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் முன் வருவோம். අද දැන් ආණ්ඩුකාරවරයා මෙතන ගුරුවරු දින 3ක් තිස්සේ මෙතන අරගලයක් කරන්නේ. අද දවසේ වුන් පැහැදිලිව සඳහන් කරපු කාරණාව තමයි 2:30ට මෙතන සාකච්ඡාවක් පටන් ගන්නවා නිලධාරීන් එක්ක. ඒ සාකච්ඡාවෙන් පස්සේ මේ තත්ත්වය ගැන පැහැදිලි කිරීමක් කරනවා කියලා. මේ තත්ත්වය අපි යාපනයේ පොලිස් මූලස්ථාන පරීක්ෂකතුමා ඇවිල්ලා උදේම කිව්වා ලැජ්ජයි මේ ජාතික ජනබලවේග ආණ්ඩුව ගැන. මොකද මෙතන සියලුම කලාප අධ්‍යක්ෂකවරු, පළාත් අධ්‍යක්ෂකවරයා, පළාත් අධ්‍යාපන ලේකම්වරු